பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த பிரம்ம முகூர்த்தத்துல வழிபாடு செய்றோம். நம்ம வேண்டிய வரத்தை கேட்குறோம் அப்படின்னா, அந்த பிரபஞ்சம் நமக்கு அளவில்லா செல்வம், பண வளங்கள கொடுக்குதுன்னு நெறைய பதிவுகள் நான் பார்த்தேன். அது நிஜம்தானா? நீங்க கேட்ட விஷயம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டா முழுமையா கிடைக்குதா? இல்லையா? ஆமா. செல்வம் பெருக, யோகம் பெருக, வாழ்க்கை வளர்ந்து வளர்ந்து நிக்க. ஐயா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சம்பாதிக்கிறது நிற்க மாட்டேங்குது. மைண்டும் டிப்ரெஷனில் இருக்குது. என்னால் எதுவுமே பண்ண முடியல. பண்ணணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியல. செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் பண்ண முடியல. எவ்வளவோ சாமி கும்பிட்றேன், எவ்வளவோ தெய்வ வழிபாடு பண்ணுறேன். ஆனால் வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன். ஏன்னா 1லேருந்து 7 தான் 1000க்கு எழுதணுமே தவிர 1000லேருந்து யாரும் 1க்கு வர மாட்டாங்க. 1, 2, 3 தான் 1000 ஆகும். 1000லேருந்து 99 தான் வரும். அந்த மாதிரி சொல்லுங்க. அப்படி வராது. ஸோ குருவே மகான் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலி குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த பிரம்ம முகூர்த்தத்துல வழிபாடு செய்றோம். நம்ம வேண்டிய வரத்தை கேட்குறோம் அப்படின்னா, அந்த பிரபஞ்சம் நமக்கு அளவில்லா செல்வம், பண வளங்கள கொடுக்குதுன்னு நெறைய பதிவுகள் நான் பார்த்தேன். அது நிஜம்தானா? மகா அவதார் பாபாஜி அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நீங்கள் கேட்ட விஷயம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டால் முழுமையாக கிடைக்குதா? இல்லையா? ஆமா. செல்வம் பெருக, யோகம் பெருக, வாழ்க்கை வளர்ந்து வளர்ந்து நிற்க, குறையாம செய்யணும்னா நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. நான் இன்னும் ஷார்ட்டாக மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா நான் மக்களுக்கு எது சொல்லணும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லணும். ஐயா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சம்பாதிக்கிறது நிற்க மாட்டேங்குது. மைண்டும் டிப்ரெஷனில் இருக்குது. என்னால் எதுவுமே பண்ண முடியல. பண்ணணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியல. செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் பண்ண முடியல. எவ்வளவோ சாமி கும்பிட்றேன், எவ்வளவோ தெய்வ வழிபாடு பண்ணுறேன். ஆனால் வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன். ஏன்னா எல்லாமே பண்ணுவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா காலைல 9 மணி மேலே பண்ணுவாங்க. எப்படி? இல்லை சாயந்தரம் வேலை முடியும் போது பண்ணுவாங்க 6 மணிக்கு. என்ன யூஸ்மா இருக்குது? 1லேருந்து 7 தான் 1000க்கு எழுதணுமே தவிர 1000லேருந்து யாரும் 1க்கு வர மாட்டாங்க. 1, 2, 3 தான் 1000 ஆகும். 1000லேருந்து 99 தான் வரும். அந்த மாதிரி சொல்லுங்க. அப்படி வராது. ஸோ எதுக்கு அப்படி சொல்ல வரேன்னா, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னா எல்லாரும் தூங்கும்போது நீங்கள் ஓடணும். எல்லாரும் தூங்கும்போது நீங்கள் யோசிக்கணும். எல்லாரும் தூங்கும்போது நீங்கள் சிந்திக்கணும். எல்லாரும் தூங்கும்போது நீங்கள் தெய்வத்தை ஆற்றல் பண்ணணும். அப்போ நீங்கள் எல்லாரும் தூங்கும்போது பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆகணும். அதுதான் பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்து நீங்கள் வழிபாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் வேறு லெவலில் போயிடுவீங்க. யோகக்காரனா ஆயிடுவீங்க. ஆமாம்மா. ஏன்னா இந்த பிரபஞ்சம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தை அவ்வளோ ஒரு ஹைலைட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் டைமிங்கு சொல்லுங்க பார்ப்போம். 4:30. 4:30. இப்போ 4:30 நடுவில் நமக்கு 2 மணி நேரம் டைம் இருக்குது இல்லையா? நீங்கள் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணிக்குள்ளே உங்களை உடம்ப சுத்தம் பண்ணிவிட்டு, உங்கள் மைண்டையும் மனசையும் உடம்பையும் சுத்தம் பண்ணிவிட்டு, மேலே மொட்டை மாடிக்கோ இல்லை வெளியில் பார்த்துட்டு இறைவனை பார்த்துட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு வணங்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு உங்களோட வழிபாடு நீங்கள் என்ன சாமி கும்பிட்றீங்களோ ஃபஸ்ட்டு அந்த பிரபஞ்சத்தை பார்த்து வணங்குறது என்னென்னா, இன்றைய பொழுது எந்த பொழுதாக இருக்கணும், நல்ல பொழுதாக இருக்கணும். இன்றைக்கி நான் என்னென்ன வேலையாக போகிறனோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். நான் ஒருத்தர் லோன் வாங்க போகிறேன், இடம் கட்ட போகிறேன், வீடு கட்ட போகிறேன், ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன், கார் வாங்க போகிறேன், பைக் வாங்க போகிறேன், இன்டர்வியூக்கு போக போகிறேன், ஒருத்தர்கிட்ட பேச போகிறேன், டீல் பண்ண போகிறேன், ஒரு சைன் பண்ண போகிறேன், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் சைன் பண்ண போகிறேன். எதுவானாலும் சரி நீங்கள் படித்தவங்ககிட்ட சொல்லுங்க ஐயா. மற்றவங்ககிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ காலைல பிரம்ம முகூர்த்தம் 4:30 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. உடம்பையும் மனசை சுத்தம் பண்ணுறீங்க, குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிடுறீங்க, அப்படியே துடைக்கிறீங்க, மொட்டை மாடிக்கு வரீங்க இல்லை வீட்டுக்கு வெளியில் வரீங்க. வானத்தை பார்த்து பிரபஞ்சத்துக்கு நன்றி வார்த்தை கவனிங்க. பிரபஞ்சத்துக்கு நன்றி. இன்றைய பொழுது என்னோட பொழுதாக இருக்கணும், நல்ல பொழுதாக இருக்கணும். இன்னும் என்னென்ன வேலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க எல்லாமே நல்லபடியாக முடியணும். இவ்வளோ தான் வேண்டிட்டு அப்படியே உள்ளே போங்க. உங்கள் இஷ்ட தேவதை முருகரோ அம்மனோ விநாயகரோ யாரை நீங்கள் வழிபடுறீங்களோ, சாய்பாபாவோ யாரை வழிபடுறீங்களோ, சிவனையும் வழிபடுற அந்த சாமி நீங்கள் நல்லா பிரபஞ்சம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு யோகா பயிற்சியோ தியான பயிற்சியோ நிறைய நான் கிளாஸஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது எல்லாமே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 அன் ஹவர் தியான நிலைக்கு போயிட்டு என்ன பண்ணுறீங்க, உடலையும் சுத்தம் பண்ணிடுறீங்க, பிரபஞ்சத்துக்கு கனெக்ட் ஆகிடுறீங்க, சாமி வழிபாடும் பண்ணிடுறீங்க. உங்கள் உடலுக்காக ஜிம்முக்கோ யோகாக்கோ இல்லை தியானத்துக்கோ அதுவும் பண்ணிடுறீங்க. அப்போ 4மே நீங்கள் ஃபிட் ஆகிடுறீங்க. உடலாலையும் மனதாலையும் பிரபஞ்சத்தாலையும் ஃபிட் ஆகிடுறீங்க. அப்போ நீங்கள் வேலைக்கு போகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு
நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். புத்துணர்ச்சியாக கிடைக்கும். எதிராளி என்ன கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுது. இதை மட்டுமே நான் சொன்ன விஷயம். எந்திரிக்கணும், உடலையும் மனசையும் சுத்தம் பண்ணணும், பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும், நான் சொன்ன மாதிரி முறையில் நன்றி சொல்லணும். அப்புறம் வெளில வந்துட்டு இஷ்ட தேவை என்ன சாமி கும்பிட்றீங்களோ அதை நீங்கள் வழிபடணும். அதுக்கப்புறம் உடல் பயிற்சி பண்ணணும். ஃபஸ்ட்டு இறைவனுக்கு உங்களே நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு இறைவனை முடிச்சுட்டு உடல் பயிற்சி. உடல் பயிற்சி 4 வகையாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஜிம்முக்கும் போகலாம், யோகாவும் பண்ணலாம், மெடிடேஷன் தியானம் மாதிரியும் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஆசான கலைகள் நிறைய கலைகள் இருக்கு இல்லையா, அது மாதிரி பண்ண உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் நாம் சொல்லிக் கொடுக்குறது ஒரே தியான நிலை தான். ஏன்னா நம்மளோட ஆத்மா வந்து தியான நிலைக்கு போனால் மட்டும்தான் அமைதிப்படுத்தும். ஸோ இதுதான் தியானம். தியானம்ன்றது அமைதி. அமைதின்றது புத்தி, அந்த 3ஆம் கண்ணை திறக்கிறது தியானத்தால் மட்டும்தான் திறக்க முடியும். ஸோ அந்த தியான நிலைக்கு நீங்கள் போயிடணும். அப்போது 1வது 4வது உங்கள் உடலையும் நீங்கள் சுத்தம் பண்ணிடுறீங்க, வலிமையாடுறீங்க. அப்போ நீங்கள் கிளம்பி வேலைக்கு போய் பாருங்கள், எது தொட்டாலும் சக்ஸஸ் தான். ஒரு நாள் பண்ணுறதுக்கே இவ்வளோ பாசிட்டிவ் கிடைக்குதுன்னா அப்போ வருஷத்துக்கு 365 நாள் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் என் லீடரு. அதை விட்டுட்டு நீங்கள் வெளியில் போய் அலையிறீங்க. நீங்கள் எந்த கோயில் குளத்துக்கும் போக வேணாம், எந்த கிரிவலமும் சுத்த வேணாம், நீங்கள் எந்த வழிபாடும் பண்ண வேணாம். நீங்கள் பிரபஞ்சத்தை கூப்பிட்டுக்கிறீங்க, வீட்லேயும் சாமி கும்பிட்டுறீங்க, உங்கள் உடலையும் சுத்தம் பண்ணிடுறீங்க, தியானமும் பண்ணிடுறீங்க, ஸ்ட்ராங் ஆகிடுறீங்க, தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான். இதுதான் பேஸை ஸ்ட்ராங் பண்ணாலே வலிமை. ஸோ அப்போ நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இதை மட்டுமே ருட்டீனாக பண்ணுங்கள். நல்ல ஒரு பாசிட்டிவ். உங்களை பார்த்தாலே எதிராளி பயப்படுவான். அந்த பயத்தை உங்களை நீங்கள் செதுக்கி கொண்டு வாங்க. ஸோ நான் சொன்னது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மகா அவதார் பாபாஜி அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சூப்பர் குருஜி, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. என்னதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் உழைத்தாலும் இந்த வேண்டுதல், அதுவும் நம்ம எப்போ ஏந்துக்கிறோம், என்ன மாதிரி விஷயங்களை பின்பற்றோம், பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி வேண்டுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் காலை பொழுது அப்படின்றத அழகாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு ரொம்ப சிறப்பான தகவல் கொடுத்ததற்கு நன்றி. நன்றிம்மா.